என் ஃபோனை உடச்சிட்டாரு. என் ஃபோனை உடச்சதுக்கு ரெக்கார்டு நான் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் என் ஃபோன் பாருங்கள் எப்படி இருக்குது. இங்கே பாருங்கள் இதெல்லாம் ரெக்கார்டு. இங்கே பாருங்கள் என் ஃபோனை இப்படி உடச்சி வச்சிருக்காரு. இங்கே பாருங்கள் எடுங்கண்ணா என் ஃபோனை உடச்சி வச்சிருக்காரு தெரியுதுங்களா. இங்கே பாருங்கள் கை வலிக்குது. இவருதான் என்னை அடிச்சாரு. இவரு சார் எடுங்க சார். ஏன் ஃபோனை மறைக்காதீங்க சார். இவருதான். கோவை கெம்பட்டி பகுதியில் ஹெல்மெட் அணியாத இளைஞர் ஒருவர் காவலரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அதன் காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கெம்பட்டி பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசாருடன் இளைஞர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் ஞானசேகரன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். ஞானசேகரன் வணக்கம், விவரங்கள். வணக்கம் நவீனா. கோவை கெம்பட்டி காலனி பகுதியைச் சேர்ந்த பிரசாந்த் இவர் ஆன்லைன் பொருட்கள் டெலிவரி செய்யும் நிறுவனத்தை நடத்தி வருவதாகவும் நிறுவனத்திற்கு பணத்தை செலுத்திவிட்டு நேற்றிரவு பீலமேடு பகுதியிலிருந்து கோவை அரசு மருத்துவமனை வழியாக கெம்பட்டி காலனியில் உள்ள வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது அப்பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த காவலர் ஒருவர் ஹெல்மெட் அணியாமல் வந்த பிரசாந்தை பிடித்து ஆவணங்களை காண்பிக்குமாறு கூறியுள்ளார். அசல் ஆவணங்கள் இல்லை என்றும் நகல் மட்டும்தான் உள்ளது என்றும் பிரசாந்த் காண்பித்துள்ளார். இது வேண்டாம், அசல் ஆவணத்தை காண்பிக்குமாறு காவலர் கேட்டுள்ளார். மேலும் அந்த காவலர் பிரசாந்தின் செல்போன் மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து சென்றுள்ளார். இது குறித்து பிரசாந்த் கேள்வி எழுப்பியதால் ஆத்திரமடைந்த காவலர் தகாத வார்த்தைகளால் திட்டி அந்த இளைஞரின் செல்போனை அங்கு மழைநீர் தேங்கி இருந்த தண்ணீரில் தட்டிவிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். பின்னர் இதனை அந்த இளைஞர் செல்போனில் வீடியோ பதிவு செய்துள்ளார். அதனை அந்த காவலர் செல்போனை பறிக்க முயன்ற போது அந்த இளைஞர் அவர் தான் என்னை அடித்தாரு, இவரை பார்த்துக்கோங்க, போனை உடைக்காதீங்க என காவலரிடம் பேசிய வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்.